எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் இஸ் ஏ நம்பர். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2ஆம் இடை பருவத் தேர்வு செகண்ட் மிட் டெர்ம் எக்ஸாமோட 9th தமிழ் வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 7 ஒன் வேர்டு இருக்குது. அடுத்து வந்து 5 2 மார்க் வந்து இருக்குது. 5 2 மார்க் வந்து இருக்குது. அதில் 14வது வினா கட்டாய வினா. அன்பு நான் என தொடங்கும் குறளை எழுதுக, ஓகேவா? குறள் வந்து உங்களுக்கு வந்து எழுத சொல்லியிருக்காங்க கட்டாய வினால, ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் மாடல் கொஸ்டின் பேப்பர். அது மாதிரி இதில் இருக்க கொஸ்டின் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஓகேவா? அதையும் நல்லா சேர்த்து படிச்சுக்கோங்க. அது மாதிரி எனக்கு வேறு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சாலும் அது வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஓகேவா? அடுத்து வந்து என்ன இருக்குன்னா 3 3 மார்க் இருக்குது. 3 3 மார்க்கில் வந்து அது ஒரு கட்டாய வினா. கட்டாய வினா வந்து ராவண காவியம் பாடலை எழுதுக, ஓகேவா? அடுத்து வந்து 3 2 மார்க்கு. 3 2 மார்க்கில் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க, ஒன் வேர்டு தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. பிழையை நீக்கி எழுதுக, கலைச்சொல் அறிக, மரபு பிழையை நீக்கி எழுதுக, இடைச்சொற்களை கொண்டு தொடர் அமைக்க. அடுத்து வந்து 2 5 மார்க். இசைக்கு நாடு மொழி இனம் தேவையில்லை என்பதை செய்தி கதையினை மூலம் விளக்குக, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. அடுத்து வந்து ஒரு 8 மார்க் வந்து ஒன்று கேட்டிருக்காங்க. நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்த செய்திகளை விவரிக்க அல்லது ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கையில் காட்சியை விவரிக்கன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை ஈஸியாக தான் இருக்குது. ஒன் வேர்டு வந்து மொத்தம் 13 மார்க்கு கேட்டிருக்காங்க. அது மாதிரி ஒரு 2 மனப்பாட பாட்டு, ஒரு திருக்குறள் வந்து கேட்டிருக்காங்க, ராவண காவியம் கேட்டிருக்காங்க, ஓகேவா? அது ஒரு 5 மார்க்கு. 13 18 மார்க் வந்து உங்களுக்கு ஒன் வேர்டே வந்து ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஓகேவா? கொஸ்டின் பேப்பரை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதில் கொஸ்டினும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதையும் நீங்கள் நல்லா குறித்து நல்லா வந்து மார்க் எடுக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், ஓகேவா? தேங்க்யூ.